வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அதிர்ஷ்டம் தரும் முருகர். இது பாத்தீங்கன்னா முருகர்னாலே நமக்கு அதிர்ஷ்டம் தான். வர பங்குனி உத்திரம் வரப்போகுது. இந்த பங்குனி உத்திரத்தில் முருகர் தான் நம்மளுக்கு பிரதானமானது. பங்குனி உத்திரம்னாலே காவல் தெய்வ வழிபாடு, அதுதான் நம்ம சொல்லுவோம். இந்த முருகருக்கு நம்மளுடைய காவல் காக்கிற தெய்வமே நம்ம முருகர் தான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம காவல் தெய்வமாக நம்ம முருகரை எடுத்துக்கலாம். இந்த முருகர் அவ்வளவு வலிமையானவர். நம்ம முருகரை அறுபடை வீடுகளில் ஒவ்வொரு கோலத்தில் அவர் காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அவருடைய காட்சி ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்கும். ஆக்சுவலா 2ஆம் படை வீட்டில் போரிட்டார், ஒரு கோவத்தில் அசுரனை வென்றார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வென்றார் தான் வரும், கொன்றான் வராது. அசுரனை கொல்லவில்லை, அசுரனை வென்றார் அப்படின்னு தான் வரும். அசுரனை வென்றார்னா அசுரனை 2 சேவலாகவும் மாமரமாகவுமா பிரித்து அவர் வெற்றி கண்டார் அப்படிங்கறதுதான் முக்கியமானதாக இருக்கும். அந்த அசுரவதத்தில் அவர் அசுரவதம் அசுரை வென்றார் அப்படிங்கிற போது அதை முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா தாமரை பூவை கையில் ஏந்து தண்டாயுதத்தை கையில வச்சுட்டு முருகர் பெருமான் நம்மளுடைய இதுல இருப்பார். எங்க நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருப்பார். தாமரையுடன் அமர்ந்திருக்கும் ஒரே கோலம் திருச்செந்தூரில் தான் தாமரை கையுடன் அமர்ந்திருக்கும். அதனாலதான் அதை 4ஆம் வீடான மார்பகத்தில் லட்சுமி குடியிருக்கும் இடமாக கூறுகிறோம். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா 30 தேவர்கள் குடியிருப்பார்கள் அப்படிம்போம். 30 தேவர்கள் இந்த இடத்துக்கு முக்கியமான பங்கு இருக்குது. சிவன், விஷ்ணு, பிரம்மா அந்த 3 தேவர்களும் நம்மளுடைய முருகப்பெருமானான திருச்செந்தூரில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டதர முருகர் இந்த இடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா ஏன் இருக்கிறாருன்னா, இவருக்கு சிவப்பு சாத்தி, அப்புறம் வெள்ளை சாத்தி வைக்கிறது, அப்புறமா பச்சை சாத்தி அப்படிங்கிறது 3 விதமான கலரை அங்க நம்ம முருகப்பெருமானுக்கு கொடுப்பாங்க. அது 3 விதமான கலருமே நம்ம 30 தெய்வங்களை குறிக்கும் கலர்களாக தான் இருக்கும். அதனால இந்த 30 தெய்வங்களுக்குள்ள நிறங்களை அந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு அந்த 3 கலர்களையும் கூடிய 30 தேவர்களும் அங்கு குடியிருப்பதாக ஐதீகம். இதுல ரொம்ப ஐஸ்வர்யமானது, ரொம்ப வலிமையானது என்னன்னா பச்சை சாத்தி அப்படிங்கிற படம் தான் ரொம்ப வலிமையானது. முருகப்பெருமானுடைய பச்சை சாத்தி படம் யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் செல்வ நிலை வற்றாமல் இருக்கும். அந்த வீட்டில் செல்வம் சிறிது சிறிதாக உயர்வதை காணலாம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பச்சை சாத்தி அப்படிங்கிறது என்னன்னா மரிக்குழந்தை நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு சாத்தி, பச்சை உடை உடுத்தி மரிக்குழந்தை சாத்தி அங்க முருகப்பெருமான் வழிபாடாக இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா தாய்மாமன் என்றால் முருகனுக்கு ஆகாது, நம்ம விஷ்ணு பெருமானுக்கும் தாய்மாமன் ஆகாது. இந்த முருகருக்கும் தாய்மாமனுக்கும் அவ்வளவு ஒரு இதா இருக்கும். அதனால இந்த இடத்துல முருகனுக்கு பச்சை சாத்திங்கிறது விஷ்ணு பெருமானுடைய அருள் பெற்றவதாக அர்த்தம். அந்த விஷ்ணு பெருமான் தாய்மாமனுடைய அருள் இருந்தாலே லட்சுமி கடாட்சம் வருவதாக அர்த்தம். அதனால அது ரொம்ப ரேர், அரிதான படம். அந்த படம் பச்சை சாத்தி அப்படிங்கிற படம் பச்சை சாத்தி முருகன் அப்படிங்கறது ரொம்ப அருமையான படம் கூட. இது வள்ளி தேவானையுடன் வள்ளி தேவானோட இருந்து முருகப்பெருமான் இருப்பார் அந்த படத்தில். அதனால இங்க செல்வ நிலையும் திருமண வைபவங்கள், ஒரு பந்த பாசம் யார்கிட்டயுமே ஒட்டு உறவு இல்லாதவர்களுக்கு இந்த பச்சை சாத்தி படம் அந்த வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணும்போது நல்ல பந்த பாசத்துடன் உறவுகளுடன் ஒற்றுமையுடன் வாழறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி செல்வ நிலை உயர்வதற்கு நிறைய வழிகள் இருக்கும். ஆனால் செல்வ நிலை உயர்வுக்கும் அந்த பச்சை நிற சாத்தி ரொம்ப சிறப்பான அந்த படம் ரொம்ப சிறப்பான படம். அடுத்த படம் என்ன படம்னா ராஜ அலங்கார முருகர் படம். இந்த ராஜ அலங்கார முருகர் பழனியில் இருக்கும் முருகர் தான் ராஜ அலங்கார முருகர். இந்த ராஜ அலங்காரம் முதல்ல எப்படி திருச்செந்தூர்ல போர்க்கோலம் பெற்று அதுக்கப்புறம் தாமரை கையிலிருந்து அமைதி நிலை அடைந்தாரோ, 30 தேவர்களும் காட்சி கொடுத்து அவருக்கு அருள் புரிந்தார்களோ, அங்கேயும் அதே கோலத்தில் தான் அங்கேயும் 2 கோலமாக, ஆண்டி கோலம், ராஜ அலங்கார கோலம். இந்த 2 கோலமும் அங்க பழனியிலையும் இருக்கும். இந்த ராஜ அலங்கார கோலம் அவ்வளவு அற்புத சக்தியை வந்தது. அது கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்குரியதாக இருக்கும். ராஜ்யம் பெற்றதாக அர்த்தம் அப்படிங்கிறது. முருகப்பெருமான் கைலாசத்திலிருந்து அவர் இங்க வந்த நேரம் அந்த வந்ததுதான் பழனியை நோக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டை தொட்ட நாள் தான் நம்மளுடைய ராஜ அலங்காரத்துக்குள்ளேது நம்மளுக்கு அங்கீகாரம் பெற்ற நாளாக நம்மளுக்கு கொடுக்கிறது. தமிழுக்கு ஒரு அங்கீகாரம்னா முருகப்பெருமான் பழனியில உட்கார்ந்த நாள் தான். அந்த நாள் அவ்வளவு வலிமையான நாள்.
அப்போ பழனியில் உட்கார்ந்து நம்ம வளமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த பழனியில் ராஜாவாக ஒரு அந்த மலையில ராஜாவாக அலங்காரம் பெற்று உட்கார்ந்தது வந்து மிக அற்புத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பழனி கோயிலில் சுக்கிரனுடைய தன்மை அதிகமாக இருக்குங்களாம். ஏன் சுக்கிர தன்மை அதிகமாகும்? சுக்கிரன்னாலே சுக்கராச்சாரியார் தான். சுக்கிரன் வந்து நம்மளுடைய சுக்கிரன் தான் சுக்கராச்சாரியர். அது மருத்துவ குணம் நிறைந்தவர் சுக்கராச்சாரியார் அப்படிங்கிறது. இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஏன் பழனிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா அங்கதான் மருத்துவங்கள், அதாவது நம்மளுடைய நவபாசன இது வந்து அங்கதான் உருவாக்கி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்குள்ள நவபாசனங்களும் அங்கதான் இருக்குது. போக்கர் சித்தரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இந்த நவபாசனம் உருவாக்கப்பட்ட அந்த சிலை வந்து நம்மளுக்கு மருத்துவ குணமுடையதாக இருப்பதனால் அந்த இடம் சுக்கராச்சாரியருடைய வலிமை பெற்ற இடமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ராஜகனிக்காக ஓடி வந்தவர், ராஜகனியான மாம்பழத்தை பெறுவதற்காக ஓடி வந்து மலை மேல் அமர்ந்தவர் அல்லவா. அதனால அந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதாக இருக்கும். சுக்கிரனுடைய வலிமையை பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன். அதனாலதான் நம்ம வந்து இந்த சுக்கிரன் வலிமைங்கிறது மாயையை வந்து அடக்கி ஆளுவதாக இருக்கும். அதனாலதான் அங்க வியாபாரிகள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய வியாபாரத்தை வந்து முதன்மையாக்குவதற்கும் பொருளாதாரத்தில், அதாவது தொழிலில் வந்து, அதாவது வியாபாரம் தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கு இந்த இடம் வந்து நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த பழனியில். அதுவும் ராஜ அலங்கார முருகருடன் போட்டோ வைத்து நம்ம வழிபாடு பண்ணுவோம். நிறைய போட்டோ வச்சிருக்கலாம். ஆனா ராஜ அலங்கார முருகர் வந்து உங்கள் வியாபார தலங்களில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நம்ம கிச்சன்ல வந்து ராஜ அலங்கார முருகர் போட்டோ இருந்துச்சுன்னா கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராஜ அலங்காரம் என்றாலே சுக்கிரன் அல்லவா. சுக்கிரனுடன் ராஜாவாக வீற்று இருக்கிறார் நம்மளுடைய முருகப்பெருமான்ங்கிறது எங்கன்னா நம்மளுடைய பழனியில் தான் இருக்கிறார். பழனியில் ராஜ அலங்கார தோற்றத்துடன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறார். அந்த கோலத்தை வந்து நீங்க வந்து கிச்சன்ல வச்சீங்கன்னா, உங்க வீட்டின் கிச்சன்ல வச்சீங்கன்னா உங்கள் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக அந்த ராஜ அலங்கார முருகர் போட்டோ இருக்குது. அது பாத்தீங்கன்னா பின்புக்கம் வந்து கிரீனா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ட்ரெஸ் வந்து நீல வண்ண கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி உடைய ராஜ அலங்கார போட்டோ வைக்கும் போது உங்களுக்கு அந்த உங்களுடைய பொருளாதார நிலை மட்டும் இல்லாமல் வியாபாரங்களில் மட்டுமல்லாமல் பிள்ளைகளின் படிப்புக்கு, வாக்குஸ்தானத்துக்கு இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க பேச முடியலையா, அந்த இடம் வந்து அந்த பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கிருந்து ஒரு ராஜ அலங்கார போட்டோவை வாங்கி வீட்டுல வைத்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். எனக்கு பிசினஸ் தொடங்குறேன், அந்த பிசினஸ் வந்து தொடங்கணும்னு ஆசை, அதை எப்படி தொடங்கலாம் எதுவுமே ஐடியா கிடைக்கல அப்படின்னா, எந்த பிசினஸ் எதுவுமே எனக்கு தெரியலன்னா கூட அந்த ராஜ அலங்கார முருகர் போட்டோ வழிபாடு ஒரு 48 நாட்கள் விரதம் இருந்து அந்த முருகரை வழிபாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கூறிய பிசினஸ் அவர் வழிகாட்டி அந்த பிசினஸ்க்குள்ள உங்களை வழி நடத்திட்டு போயிடுவார். அதனால இந்த ராஜ அலங்கார போட்டோ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான போட்டோவாக இருக்கும். அதனால முருகன் வழிபாட்டில் மிக அற்புத சக்தி வாய்ந்த போட்டோக்கள் இந்த 2 போட்டோக்கும் நான் வைத்து வழிபட்டு நான் வந்து நல்ல பலனை அடைஞ்சிருக்கேன். அதாவது பச்சை சாத்திய முருகர் வந்து எனக்கு திருச்செந்தூர்ல இருந்து ஒரு முக்கியமான ஆள் கையில இருந்து கிடைச்சது. அந்த போட்டோ என் கையில இருக்கும் போது உறவு நிலைகளுக்குள்ள பாண்டு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரும் ஒருத்தர் வந்து போய் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருந்தது. அப்பங்கும் போது அந்த இடம் வந்து அந்த பச்சை நிற சாத்திங்கிறது நம்மளுக்கு அந்த மறிக்குழந்தை வைத்து அலங்காரம் செய்த வள்ளி தேவானோட வீட்டிற்கு முருகரும் ஹால்ல வச்சு மாட்டிட்டு, உங்க வீட்டு ஹால்ல மாட்டி அதை வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு வீட்டின் உறவு நிலைகள் நல்லா பலமாக இருக்கும். ஹால்னா வரவேற்பறையில் வைத்து மாற்றணும். அதே போல் உங்களுடைய ராஜ அலங்கார முருகர் போட்டோ வந்து உங்களுடைய அடுக்களை, அதாவது கிச்சன்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுவும் ரொம்ப வலிமையானது, சக்தி வாய்ந்தது, கணவன் மனைவி உறவை நல்லா மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் உடைய, அதாவது தொழிலில் வந்து உங்களுடைய பார்ட்னர் வியாபாரத்தில் உள்ள விஷயங்கள் எல்லா நுணுக்கங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பதும் இந்த ராஜ அலங்கார முருகர். அதனால இது வந்து கிச்சன்ல மட்டும் இல்லாமல் உங்களை அலுவலகத்தில் நீங்க தொழில் செய்யும் இடத்தில் எப்படி வெங்கடாஜலபதி ஒரு முக்கியமான ஒரு போட்டோவாக எடுக்கிறோமோ வியாபாரத்துக்கு, அதே போல் பழனி முருகருடைய போட்டோவும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு ராஜ அலங்கார போட்டோவும் இருக்கணும். இந்த 2 போட்டோவும் யார் வந்து வியாபாரம் பண்ற இடத்தில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு செல்வ நிலை உயரும், வியாபாரத்தில் வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கும். ஆனால் இந்த பச்சை சாத்தி முருகர் வந்து உங்களுக்கு வந்து திருமண வைபவங்களுக்கு நல்லா இருக்கும், உறவு நிலை பாலத்துக்கு நல்லா இருக்கும், பேச்சுவார்த்தைகளுக்கு நல்லா இருக்கும். அதனால பச்சை சாத்தி இது வந்து
வரவேற்பறையில் வைத்து வழிபாடு பண்ணுவது. இந்த 2 போட்டோவும் மிக அற்புதமான போட்டோவும் ரொம்ப வளமை தரும் போட்டோவாகவும் இருக்கும். இந்த 2 போட்டோ வைத்து வழிபாடு பண்ணுங்க. வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். முருகப்பெருமானுடைய எல்லாரும் உங்களை வந்து சேர்றதுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.